இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோவும் ஹீரோட ஃபியான்ஸுமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ல்ட் ஆஃப் டாமினேஷனுங்கிறது கூடி சீக்கிரத்துலேயே வந்து இங்கே வரப்போகுது. இப்படி வந்தோடனே வந்து அது எடுக்கிறதுக்கான சில செஸ் பீசஸ் வந்து நம்ம உருவாக்கியாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் இப்போ வர வர உன்னோட ஸ்கில் வந்து என்னை விடவே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணி போயிடுச்சு. நான் வந்து உனக்கு எந்த வகையுமே இப்போ யூஸ் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படி சொல்லாத, என்னது இருந்தாலும் நீ என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப், நான் எப்படி உன்னை பற்றி அப்படி நினைப்பேன், உன்னை பற்றி நீ எப்பவும் தாழ்த்தி நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ நினச்சிட்டு இருக்க. அப்படி யாராவது வந்து என்னோடய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வருதுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்வென்சிபிள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது நான் எங்கேயோ இருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி. அவங்களால வந்து என்னோடய சக்திக்கு நிகரே ஆக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அந்த கேர்ள் வந்து கூட்டிகிட்டு போனால அந்த ட்ரீமி, அதாவது இந்த மார்டல் பாய், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் போய் ஒரு நிறைய பரமான ஒரு ஆட்கள்லாம் வந்து டிசபிள்லாம் வந்து கேதர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டவர் ஆஃப் டாமினேஷன் வந்து ஒரு விஷயம் வந்து திறக்க போகுது, அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய டிசபிள்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து அங்கே இருக்கும்போது இவன் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவனோட லவரோ என்னமோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி இவன் வந்து மாஸ்டர் ஆஃப் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இன்னொரு தீம் இருப்பாள். அவள் வந்து ஒரு மவுண்டில் வந்து வர, அவளும் ஒரு வெல்த்தியான ஃபேமிலி தான், ஆனால் ஹீரோ அளவுக்கு கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து வெல்த்தியான ஃபேமிலி தான் அப்புறம் இல்லை, ஆனால் ஹீரோ அளவுக்கு வந்து இல்லை. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவளுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா இது சூப்பர், இவனை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸ் வந்து புதுசாக வந்துருக்கு, அவங்க யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட ஐடென்டிட்டி ஏதாவது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை, நான் வந்து கொஞ்சம் அவசரமாக இருந்தங்காட்டி அவங்க யாருமே வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி உனக்கும் குவுக்கும் வந்து பிரச்சனைங்கிறது இவனுக்கிட்ட வந்து சொல்லித்தோல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது, அவங்க எப்படி இருந்தாலுமே வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேபி அவங்க மேட்ச் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளோட ஃபேமிலி வந்து அவளை வந்து ட்ரெஷராக கன்சிடர் பண்ணுறங்காட்டி வந்து அவளுக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்தால் அவளை வந்து எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஹீரோ வந்து பார்க்க போயிருப்பாங்க, ஆனால் அந்த ஹீரோ தான் இவங்களுக்கு தெரியாது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவன் இன்னும் இந்த விஷயம் சொல்லியிருக்க மாட்டா. அப்படி எல்லாருமே வந்து போயிடுவாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே மாஸ்டர் தான் சொல்லுவான், நீ என்ன ஆனாலும் சரி அவனை கட்ட பிரச்சனை மட்டும் பண்ணிக்காதீங்கடா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருக்கிட்ட இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த என்ட்ரன்ஸில் வந்து 2 பாடி கார்டு வந்து வருவாங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்டர்ஸ் இருக்குங்களா அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குங்காட்டி யாரா நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அவங்க 2 பேத்துமே இருக்கிற பயத்தில் வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணிவிட்டு சார் நாங்கள் இந்த மாதிரி வந்து யங் மாஸ்டர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு யங் மாஸ்டர் யாருன்னே தெரியாது. இப்படி 2 விதமான ஒரு பவர் ஹவுஸே வந்து ஹீரோவுக்கு சேவ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஹீரோ வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே போவாங்க. உள்ளுக்குள்ளே போனோடனே வந்து ஹீரோ வந்து அவங்களோட ஃபியான்ஸை கூட வந்து மஜா பண்ணிகிட்டு இருப்பார். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துரு, நம்ம என்ன விஷயம்ட்டு பாட்டுறோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டோரை திறந்தோடனே வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா ஹீரோ தான் வந்து கொஞ்சம் நாளாவது ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருப்பார், பர்பிள் மேன்ஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணங்காட்டி. இப்போ டெஸ்ட்ராய் பண்ணோடனே ஹீரோ வந்து அகாடமிக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஷாக்கில் இருக்குது. எல்லாருமே ஹீரோ பார்த்தோன்னே வந்து இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தி வந்து இருந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் 7 டூல் ஆஃப் டாமினேஷன் வந்து தேடிட்டு இருக்கோம், அதோட அத்தாரிட்டி இருக்கிற ஒரு டவர் ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்லப்போகிற ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் அவங்களாம் வந்திருப்பாங்க. அதை வந்து நாங்கள் கடைசியாக கண்டிப்பாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ ரொம்ப நன்றி லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு விதமான ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து நிறைய முயற்சி பண்ணுவாள். உங்களுக்கு வந்து யாருமே வந்து வந்திருக்க மாட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து லைட்டாக வந்து பயம் கிளம்புது. ஏன்னா ஹீரோட ஃபியான்ஸே வந்து பின்னாடி வந்துடுவா. ஆக்சுவலாக நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு மயிரும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்குமே வந்து இருந்துட்டு இப்போ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து நின்றுட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவர் டேரெக்டாக அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீ வந்திருக்க, டவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க எல்லாம் சரி, ஆனால் அவன் கூட வந்து நீ வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்குன்னு சொல்லிட்டு அவள் 6 ரிலீஸ் பண்ண அந்த இடமே லைட்டாக வந்து நில குலையிற மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இருக்கலையே பவர்ஃபுல்லான ஒருத்தங்க, அவங்கள அந்த எல்டர்ஸுமே வந்து ஒன்றும் கேட்க முடியாது. அப்படி வரும்போது இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குற ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபியான்ஸே நீ வந்து எல்லாத்தையுமே ரொம்ப வந்து பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து கோவிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவா. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் வந்து என் மேலே இருக்கிற காதலில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லை நீங்கள் வந்து அப்படி நினைக்க வேண்டாம், நான் வந்து உங்களை தப்பாகவே நினைக்கல யங் மாஸ்டர்,
நீங்கள் 2 பேரும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள இருந்துட்டு என்னதான் நீ பர்ஃபெக்டான மேட்சாக இருந்தாலும் நான் வந்து யங் மாஸ்டர் மேலே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ மேலே இவன் ஒரு விதமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோட ஃபேன்ஸே வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் வந்து நீ அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் மட்டும் அப்படி நடந்துக்கலின்னு வையேன் நீ உன்னோட கலெக்ஷனில் இன்னொரு மெய்டை சேர்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மெய்டெல்லாம் ஆக மாட்டான், கவலைப்படாத நீ தான் வந்து என் மனசு பொறுத்த வரைக்கும் பேர் அழகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மனசுலையெல்லாம் என்னை ஆறுதல் படுத்துகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து ஜஸ்ட் என்னோட செஸ் பீஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அவள் யாராக இருந்தாலுமே சரி நீ வந்து அவளோட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ரொம்ப பாசியாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் அவனோட கேலும் அப்புறம் அவனோட லவருமே 2 பேரும் சேர்ந்து வந்து இப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் பாயை பார்க்கும்போது அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அங்கே மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது போய் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர்கிட்ட நான் இதெல்லாம் கேட்டேன், நான் கொஞ்சம் கூட நம்பிக்கையில் ஆனால் நான் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் டெஸ்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து டிவைன் ஃபிசிக்ஸும் இருக்கும். பரவாயில்ல அவங்க டிவைன் ஃபிசிக்ஸும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 வந்து ஆச்சரியப்பட்டு இருக்க. அதுக்கப்புறம் உங்களோட பவரை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காட்டி அவன் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவான். அவனோட பவர் என்னென்னா வந்து எந்த விதமான QI சக்கரா எதுவுமே இல்லாமல் அவனால் வந்து ஒரு ஹார்டாக்கிறத வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். அதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் லெவலில் வந்து அவனால் மேனிப்புலேட் பண்ண முடியும். டோரே இல்லைன்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரேரான விஷயம் வந்து பண்ண முடியும். ஆனால் இது எதுக்குமே வந்து அவனோட ஆறா வந்து செலவே ஆகாது. அப்படி இருக்கும்போது இவன் வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவன் வந்து இந்த மாதிரி உண்மையை போட்டு உடச்சிட்றான். இந்த மாதிரி எனக்கும் கூவுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன இனிமேல் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே வந்து பெரிய ஷாக்காக இருக்குது. அப்படி கேட்டோடனே அந்த லவர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு சரி நாங்கள் வந்து இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து ஒதுங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஹீரோவோட கேரக்டரை பற்றி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி அம்புக்கு போனால் கண்டிப்பாக கிளானிவாக அழிச்சு போடுவான்னு சொல்லி போட்டு அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் அவன் லவர் இருந்துட்டு இவனால் மட்டும் இருந்திருந்தால் நம்ம அந்த டவர் ஆஃப் டோமினன்ஸுக்கு சொல்ல போகிற அந்த மாஸ்டர் ஆர்டிஃபேக்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடுக்கல. ஆனால் அவனுக்கு கூவை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக கூவுக்கு வந்து என்னை ரிமெம்பர் இருக்குமானே வந்து எனக்கு தெரியல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து அவன் என்னை பார்த்தான், மேபி ஞாபகம் வச்சுக்காம கூட போகிறான். ஏன்னா அவனோட கண்ணுக்கு என்ன மாதிரி மோட்டரில் ஒரு ஏன்ட்டு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் அவனுக்கு வந்து நான் ஒரு டிவைன் மாஸ்டர்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இவங்க 2 பேருக்கு ஷாக் என்னன்னா அப்படின்னா இவன் வந்து டிவைன் மாஸ்டர்னு வந்து ஹீரோக்கு தெரியாது அப்படின்னு ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து அவனோட மூஞ்சி வந்து மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. மாற்றுறதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் டாமினேஷன் சொல்ல போனால் அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் டவர் ஆர்டிஃபேக்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இவங்க கிளம்பிடுவாங்க. அந்த கேப்லேயே வந்து டிமானிக்கு மாஸ்டர் இருப்பான்ல இவனோட மாஸ்டர், அதாவது நைட் டைம் ஆயிரும் அவன் வந்து இந்த மாதிரி என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களோட பாடியெல்லாம் வச்சு போட்டு என்ன பண்ண போகிறோம், உனக்கு இந்த எனர்ஜி பத்தாது, அந்த லவ்வரும் அப்புறம் அந்த பொண்ணோட பாடியில் இருக்கிற எனர்ஜி நீ கன்சியூம் பண்ணினா உன்னோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாங்களா, இது என்ன வேர்ல்டுன்னு மறந்துட்டு இருக்கியா, இது வந்து ஈஸியாக நீ நினச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற வேர்ல்டு கிடையாது, இது எல்லாமே வந்து சுயநலமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு உலகம், அவங்கவுங்க தானோட சுயநலத்துக்காகத்தான் வந்து அவங்க இது பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். அந்த மாதிரி நான் குடிசையில் வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனதுக்கப்புறம் அவன் போனதுக்கு ஹீரோவே வந்து கரெக்டாக இருந்தாக்க வரும்போது டிமானிக் உறிஞ்சு, அதாவது அவங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து உறிஞ்சு அதை வந்து டிமானிக் எனர்ஜியை உன் உடம்புல சேகரித்து உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்க. இது வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரென்த்தாகிறதுக்கான ஒரு டெக்னிக் தான். ஆனால் ஒரு தடவை நீ யூஸ் பண்ணின்னு நீ என்ன தான் டிவைன் மாஸ்டராக இருந்தாலும் உனக்கு வந்து இது ஒரு விதமான ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை நீ வந்து அந்த டேஸ்ட்டு வந்து உனக்கு பழகிருச்சுன்னா அது வந்து திரும்ப உனக்கு கேட்க ஒரு ட்ரக்கு அடிக்ட் மாதிரி நீ வந்து மாறிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்போம். ஹீரோக்கு வந்து தெரியும் அவன் வந்து டிவைன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் ராத்திரியாக வந்து இவங்க எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க, பூரா தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அந்த வேர்ல்ட் ஆஃப் டாமினன்ஸ்னு இருக்கிற இடத்த இவனோட ஹெல்ப் மூலமாக வந்து அந்த பாதையை வந்து இவங்க கிரியேட் பண்ணிவிட்டு சேஃபாக வந்து போயிட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த இன்னொரு கேள் வந்து பார்த்து போட்டு இவங்களுக்கு என்ன திமிர்த்தனம் இருந்தால் யங் மாஸ்டர் வந்து அது மேலே வந்து ஒரு மாதிரி ஈர்ப்பு வச்சுருக்காரு. ஆனாலுமே வந்து இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு ஹீரோவுக்கு தெரியாமல் அவருக்கு முதுகுக்கு பின்னாடி இத்தனை வேலை பண்ணுவீங்க இருறா போட்டுடுறோன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்ப ஹீரோட ஃபியான்ஸே வந்து இன்னும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துலேயே வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேபி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கே வந்து அது ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம வந்து போகக்கூடாதா, அவசரப்படாத, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக காய் நைத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மெசேஜ் வந்து வருது. ஓ லேடி வேறு அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் செஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க அப்படி இப்படி ஓப்பன் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து போயிடுவாங்க. அப்படி போனதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பன்டான ஒரு ஏரியா வருது. அதில் வந்து ஒரு பர்பிள் மவுண்டைன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்காட்டி இவங்க யாருனாலுமே வந்து டேரெக்டாக போய் விசிட் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு இந்த மாதிரி அவனை அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிப்போ அவன் வந்துட்டு சரி இது கொஞ்சம் ட்ரிக்கியான இடமா இருக்குது நான் போய் என்ன மாதிரின்ட்டு போய் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அவன் போய் அதை ஜஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் போயிடுவான். போன கேப்பில் வந்து இவன் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நான் வந்து இதுக்கு ரொம்ப பிராயச்சித்தம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, உன்னால் தான் வந்து எங்களுக்கு அந்த ஆர்டிஃபேக்டாக கிடைக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இல்லை பரவாயில்ல லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு அட்டாக் வருது. இவன் வந்து தடுத்து காப்பாற்றினா யாரை பார்த்தா அந்த கேளு அவன் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டுருப்பா. இந்த மாதிரி என்ன தெரியுமா தான் யங் மாஸ்டரோட முதுகுக்கு பின்னாடி வந்து உங்களோட இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த டைமில் இவனுமே வந்துடுவான். இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை வந்து அக்யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை பற்றி தெரியாதாடா, நீ அவருக்கு பின்னாடி வந்துட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து உனக்கு நீங்களே வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்து யங் மாஸ்டரை பார்த்தா அதுக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவர் ஹீரோட ஃபியான்ஸ் எல்லாருமே வந்து அங்கே வந்துடுவாங்க. ஓ அப்படியா, என்ன விஷயம் வந்து சொல்ல போகிறீங்க, சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஷாக் ஆகுது. ஹீரோ எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களாம் இருந்துட்டு இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது திக்கு திணறிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே எடுத்து உங்களுக்கு உங்களோட பேர்டனை வந்து லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு இருந்துட்டு எப்படி பிளாட்டை மாற்றுறான் பார்த்தியா, கொஞ்சம் கூட நம்பாதீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இதுதான் உண்மை, அவள் வந்து மாற்றி சொல்கிறா, அவள் வந்து தெரியாமல் பேசிட்டா யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து நினச்சிட்ருக்க. அப்புறம் டவர் ஆஃப் டாமினன்ஸை நீ எடுத்து போட்டு நீ அவனுக்காக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபியான்ஸே வந்து கேட்குறா. அதுதான் அவளோட லவர் கேட்கும்போது இங்கே பேர் எனக்கு உன்னோட விஷயம் என்னென்ட்டு எனக்கு புரியாமலாம் இல்லை, ஆனால் அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் ஒன்று நினச்சிட்டானா அது மாதிரி தான் அவன் பண்ணுவான், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு சரி அப்படின்னா நான் வந்து உங்களை நம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது விஷயம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சு வந்துச்சுன்னா இவனால் தான், இவன் வந்து ஒரு டிவைன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வந்துட்டு என்னடா என்னை நம்ப வச்சு இப்படி கழுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு போதுங்கோ இந்த நான் தான் நடிக்காத உனக்கு தெரியாத மாதிரி நீ தான் வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்தால் அதில் வந்து என்னோடய மாஸ்டரை மட்டும் அதாவது என்னோடய ஃப்ரெண்டை மட்டும் நீ வந்து உன்னோட டிசபிளாக வந்து எடுத்துக்கிட்டா மற்ற எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி பேசுறதை நினச்சிட்டு ஒரே இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து திருப்பி போடுறாரு பிளேட்டை. ஏன்டா டேய் நான் உங்களுக்கு போனால் போதும் சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து சில மான்ஸ்டர் ஸ்பிரிட்டெல்லாம் வந்து உங்களை அட்டாக் பண்ணியிருக்குது. அதில் எங்களோட ஆட்களும் தான் காயமடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ ஆனந்த நான் பண்ணிமே வந்து எல்லாத்தையுமே வந்து என்ற மேலே தப்பாக சொல்கிறக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் இருந்துட்டு இப்படியே இருக்கலாம் அப்படின்னு தோணும்போது நடுவில் அந்த கேர்ள் வந்து நல்லா குட்டை குழப்பறா. இந்த மாதிரி ஒன்றரை கட்ட மோட்டல் கட்ட இந்த மாதிரி ஹீரோக்கு என்ன வேண்டி இருக்குது, உன்னால் அவருக்கு என்னடா கொடுக்க முடியும், ஜஸ்ட்டு நீ மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட கதையை நான் இப்போ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வர நடுவில் பூந்து அந்த டிமானிக் மாஸ்டர் வந்து காப்பாற்றிட்டு அவன் தான் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நான் வந்து உங்களுக்கான எந்த விதமான உதவியுமே வந்து பண்ண முடியாத நிலைமையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை பரவாயில்ல விடுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம வந்து அவனை எப்படி தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மோட்டர்லாம் இது விடுங்க, நம்ம இங்கே வந்தது வந்து ஆர்டிஃபேக்ட் எடுக்கிறது தான், அவனை அப்புறமேல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இந்த ஆர்டிஃபேக்டில் வந்து நல்ல ஒரு கவனம் வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து இந்த டவர் ஆஃப் இது வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க போயிடுவாங்க உள்ளுக்குள்ளே. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோவும் ஃபியான்ஸும் அவர் வந்து இன்னும் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிருக்க கூட அவங்க வெளியிலே நிற்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த லவ்வபிள் கப்புள்ஸ் தான் வந்து உள்ளுக்குள்ளே போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சில ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணும். ஒன்று வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் பவரில் இருக்கும், அப்பப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் அப்படி விட்டாலக்கடி பண்ணிவிட்டு தப்பிச்சு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நிறையா மங்கீஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பின்னாடியுமே வந்து இந்த கேலும் போயிருப்பா. இவளுமே வந்து ஒரு பக்கத்தில் அட்டாக் பண்ணிவிட்டு ஹீரோக்கு வந்து ஆர்டிஃபேக்ட் எடுத்து கொடுத்துட்டு ஹீரோ மனசில் ஒரு நல்ல இடம் முடிச்சுட்டு ஒரு குட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணு சொல்லிட்டு இவன் வந்து இருப்பா. இப்போ இத்தனை நடந்துட்டு இருக்கும்போது அந்த மங்கீஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரைடு வந்து ஃபெயில்ட் ஆகிடுது. எல்லாருமே வந்து வெளியில் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போக முடியல, அந்த மங்கீஸ் எல்லாமே வந்து எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போக ஹீரோட ஃபேன்ஸை வந்து தடுக்கும்போது இல்லை ஒன்று நல்லா நான் வச்சுக்க நான் உள்ளுக்குள்ளே போகிறேன், நீ இங்கே உள்ளே வர வேண்டாம் வெளியே இரு, எவனாவது ஒரு மூவ் பண்ணான்னா அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போயிடுவார்.
அதாவது அந்த கேர்ள் தான் வந்து ஃபஸ்ட்டு வருவா. இன்னும் இந்த கப்புள்ஸ் வந்து உள்ளே தான் இருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே நல்லா மாட்டிக்குவாங்க நிறையா குரங்குகிட்ட. ஏன்னா இது ஏன் வந்து நம்மளே வந்து அட்டாக் பண்ணுது, அந்த நாய் இதுக்குள்ளே தானே வந்தான், அப்போ அவனும் வந்து இந்த மாதிரி நிலமையில் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நிறைய மங்கீஸ் வந்துது. இவங்களோட கதை வந்து கிட்டத்தட்ட முடிய போகிற அந்த சமயத்தில் ஒரு டெரிஃபிங்கான ஒரு இடம் வந்து ஒரு எனர்ஜி வந்து அவங்கள நோக்கி வந்து வந்துட்டு இருக்குது. 2 பேரும் உணர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி இந்த திசையில் தான் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்த வேகத்தில் அங்கே இருக்கிற மங்கீஸ் எல்லாத்தையும் வந்து கொன்றுது. கொன்னோடனே வந்து இவங்க அந்த ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருவாங்க, இது ஹீரோ தான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இப்போது ஹீரோ வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவார். இவங்க 2 பேருமே வந்து இது போட்டு நம்மளால வேலை ஹீரோ பக்கம் வந்து நின்னோம், இல்லைன்னா வைய நம்ம கதையே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு வந்து ஹீரோவோட கேரக்டர் பற்றி அவளுக்கு தெரியுது. ஆனால் இவனுக்கு தெரியும் ஹீரோவோட கேரக்டர் பற்றி. அவன் ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒருத்தன். அவன் பார்க்குறக்க வச்சு அவனை எடையே போடக்கூடாது. அவன் மட்டும் ஒரு இடத்த வந்து அழிக்கணும்னு முயற்சி பண்ணிவிட்டான். அவனை எப்படியா இருந்தாலும் அதை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே வந்து அந்த டவரை விட்டு வந்து வெளியில் போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது இதுதான் அந்த டவர் ஆஃப் டாமினன்ஸோட உள்ளுக்கிற இடமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நடமாடும் ஆர்டிஃபேக்ட் வந்து அதோட ஹெல்ப் மூலமாக வந்து மேனிப்புலேட் பண்ணி அங்கேருந்து போயிடும். போனோடனே அவன் உள்ளுக்குள்ளே போய் அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருப்பான். இதுதான் அந்த டவர் ஆஃப் டாமினன்ஸ், இதுக்குள்ளே தான் வந்து அந்த டவர் ஆஃப் டாமினன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றியுமா வந்து ட்ரெஷர் பில்ஸு எல்லாமே வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டுருப்பான் அந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கிறதுக்கு. அதே சமயத்தில் ஹீரோமே வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வர இந்த டிமானிக் மாஸ்டர் வந்து நடுவில் குறுக்கால வந்து தடுத்துட்டு இருப்பான். நான் வந்து உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ யாரா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை போட்டு அடி வெளுத்து எடுத்துகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே வந்து போயிடுவான். உள்ளுக்குள்ளே போனோன்னே வந்து இருந்துக்கிட்டு இப்போ ஒரு ஆர்டிஃபேக்ட் மட்டும் இல்லை கைஸ் கான்சியஸ்னோட, அங்கே நிறையா எண்ணம் இருக்குது. நிறைய எண்ணத்தில் வந்து இப்போது இது ஒரு ஆர்டிஃபேக்டாக இப்போ இன்னொரு ஆர்டிஃபேக்ட் வந்து அந்த டவர் ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்ல போகிற அந்த ஆர்டிஃபேக்ட்டுமே வந்து இந்த மாதிரி கான்சியஸ்னஸ் இருக்குது. இப்போ 2 ஆர்டிஃபேக்ட் வந்து பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மாஸ்டர் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை, இப்போதைக்கு அவரோட நடமாடும் பெசலாக வந்து சூஸ் பண்ணது தான் வந்து இவனுக்காக வந்து இவனோட அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அப்புறம் தடுத்துரும். ஏன்னா இவங்ககிட்ட வந்து அந்த எந்த விதமான குவாலிஃபிகேஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே இன்னொன்று காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இடத்த வந்து ஒரு கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு செலஸ்டியல் பீஸ்ட்னு சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து அங்கே இறந்துடும். இறந்ததுக்கப்புறம் அது வந்து இல்லை அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு செலஸ்டியல் பீஸ்ட். அது இருக்கிற வரைக்கும் இங்கே எவனாலையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி அந்த அத்தாரிட்டி தயவுசெஞ்சு எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால் வந்து கொடுக்க முடியாது. அந்த பீஸ்ட் வந்து நார்மலாக இறக்கல, நமக்காக எத்தனை என்ன பண்ணுச்சு, அது வந்து ஒரு விஷயத்தை என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லும்போது அதோட ப்ரீடை வந்து விட்டுட்டு போயிருக்கோம். இதை வந்து நல்ல விதமாக வளர்த்து இது நல்ல ஒரு சோர்ஸான எல்லாம் கொடுத்து நல்லா பில்ஸு ஹெர்ப்ஸு எல்லாம் கொடுத்து அதை வந்து நல்ல விதமாக வளர்த்தி பாதுகாக்கிறதா வந்து அது எனக்கு கொடுத்துட்டு போய்க்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு மோர்ட்டல், இவன் எப்படி வந்து இத்தனை இடத்த வந்து கையாளுவான், அவங்ககிட்ட வந்து ஒரு கல்டிவேஷன் மெத்தடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன தான் லந்து கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த டவர் ஆஃப் அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது. என்னென்னமோ பேசி பார்ப்பாங்க, நான் வந்து பண்ணுறேன், நான் வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு அந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு இருப்பான். அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன்ட்டுருச்சு. கடைசியில் ஹீரோ வந்து உள்ளே வந்துடுவார். வந்தோடனே வந்துட்டு அவன் மாஸ்டர் வந்து கதறிட்டு இருப்பான், இந்த மாதிரி அவன் என்னை போட்டு அடி வெளுத்துட்டான்ப்பா, அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த கொசு இங்கே தான் இருக்கா, சரி நான் அப்புறமேல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இப்போ நான் வந்து உனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், நல்லா யோசிக்கோ. மொதல் சாய்ஸ் என்னென்னா உன்னை வந்து நீ சரண்டர் பண்ணிடு என்கிட்ட, அந்த குட்டியை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து அதை நல்லா வளர்த்துறேன், எங்களோட கூ ஃபேமிலியில் இருக்கிற ட்ரெஷர்ஸ் எவ்வளோ நான் நினச்சா இன்ஸ்டண்ட்டில் வந்து அதை பவர்ஸாக மாற்ற பண்ணிட்டு உனக்கும் தெரியும். 2வது சாய்ஸ் என்னென்னா அந்த குட்டியை வந்து நான் என்னோடய வலுக்கட்டாயமாக வந்து நான் எடுத்துக்குவேன். 2வது உன்னோட கான்சியஸ்னஸை அழிச்சிட்டு உன்னை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி இன்னொரு கான்சியஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன். சொல்லு, பழைய கான்சியஸ்னஸோட அவனோட ஃப்ரெண்டோட ஒரு சன்கிட்ட வந்து நீ இருக்கிறியா, இல்லை உன்னை அழிச்சிக்கிட்டு இன்னொரு கான்சியஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உன்னோட ஃப்ரெண்டோட சன்னை வந்து நான் அவளுக்கு டைமாக தூக்கிட்டு போயிடுறதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. இவங்க யாருனாலுமே ஹீரோக்கு வந்து ஒரு மேட்சே ஆக மாட்டாங்க. அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு சரி நான் வந்து ஒத்துக்கிறேன், ஆனால் நீ வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஒத்துக்கோ, இந்த மாதிரி அவனை வந்து நல்லா வளர்த்து தயவு செஞ்சு பார்த்துக்க பத்திரமா, மற்ற மக்கள் எல்லாம் தெரிஞ்சாலுமே வந்து அவங்க அதை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது கவலைப்படாத, உன்னோட ஃப்ரெண்டோட சன், அதாவது ஃப்ரெண்டோட சன்னுங்கிறது வந்து அந்த பீஸ்டோட சன்னு தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, நான் வந்து இது என்னோடதுன்ற ஒரு முடிவாயிருச்சுன்னா உலகத்தில் இருக்கிற யாருமே வந்து அதை வந்து நெருங்கியே வரமாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ மொத்த அத்தாரிட்டியுமே வந்து அது ஹீரோ கிட்ட தானாக கொடுத்து அதுவே சரண்டர் ஆயிடுச்சு.
கொடுத்தோன்னே வந்துட்டு சரி இதான் டவர் ஆஃப் டாமினன்ஸா, இது இப்போ தான் எனக்கு அந்த பவரோட வெயிட்டு என்னென்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து இவனோட கதையை முடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்க, நடுவில் அந்த மாஸ்டரை பிடிச்சி வந்து தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போனோன்னே வந்து இருந்துட்டு மாஸ்டர் தடுப்பான். தடுத்தோன்னே வந்து இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அவனாலே வந்து ஜெயிக்க முடியாத வகையில் ஆர்டிஃபெக்ட் ஹெல்ப் மூலமாக வந்து 2 பேருமே வந்து அங்கேருந்து எஸ் ஆகிடுவாங்க. எஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கோய்க்குள்ளே போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னோடய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது மட்டும் அவங்க கூட சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ அந்த டிமானிக் இன்கெட்னு சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி என்னோடய ஒரே இன்கெட்ரு நீ தான், நீ வந்து இறக்கல வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் வந்து என்னோடய உயிரை கொடுத்து காப்பாற்றினேன். நான் வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நான் சொன்னால் நீ அதை கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி நான் கேட்குறேன் சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே வழி தான் இருக்குது, நீ என்ன பண்ணுற, உன்னோட டிவைன் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான ஒரு பிணங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பிணத்தில் இருக்கிற ஒரு மேலே எல்லாமே வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கல் வந்து பதிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாருனாலுமே வந்து எடுக்க முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மேனிப்புலேஷன் சொல்ல போகிற ஒரு விஷயத்து மூலமாக ஈஸியாக வந்து அந்த பிணங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து இழுத்து நீ வந்து தன்வசப்படுத்தி நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் நீ வந்து டக்குன்னு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து என்னமா இருந்தாலும் கதறி பார்க்க, அடே அதை பண்ணாதடா, இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம்டா, இறந்து போன ஒரு பணத்துக்கிட்ட வந்து கியூவை எடுத்து கல்டிவேஷன் பண்ணுறியா, இதெல்லாம் நல்லாவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இதோடையே வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் பால் விட் பண்ணலாம், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் விட்டுருப்பேன். என்னென்னா வந்து ஹீரோவும் அப்புறம் ஹீரோட ஃபியான்ஸும் லைட்டாக வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து அதெல்லாம் லைட்டாக வந்து விட்டுட்டு முக்கியமான விஷயம் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.